ஒருத்தர் ஹாஸ்பிடலுக்கு வந்திருப்பாரு. அவருக்கு பக்கத்துலயே இன்னொரு பையன் ரொம்பவுமே இருமிட்டே இருக்கான். அப்பதான் அவரும் கவனிக்கிறாரு. அதாவது அந்த பையன் இருமும் போது அவனோட மாஸ்க்ல பிளட் இருந்ததை அவர் கவனிச்சிடுறாரு. அவன் சீரியஸான ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டனால நேரா போய் ரிசப்ஷன்ல இந்த மாதிரி அங்க ஒரு பையன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா, சீக்கிரமா அவனை அலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு ஃப்ளூவா இருந்தாலோ இல்ல கோவிட்-19 இருந்தாலோ எல்லாருமே ஆர்டர் படி தான் போகணும், அவனை மட்டும் முன்னாடி அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல தான் கோவிட் வேற அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தனால எல்லாருமே ஆர்டர் படி தான் போனோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, கொஞ்ச நேரத்துல இந்த பையனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. அப்படியே தரையிலும் கீழே விழுந்துடுறான். இந்த பையனை நம்ம சீக்கிரமா செஸ்ட் எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஆனா அங்க இருந்து யாருமே இவரை கவனிக்கிற பாடு இல்ல. வேகமா ஒரு நர்ஸும் வந்து அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்ட பிறகு, நீ கவலைப்படாதப்பா, சீக்கிரமா உன்னோட பிரச்சனையை நாங்க சரி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு கோவிட் ஒருவேளை இருக்குமான்னு சொல்லி அந்த நர்ஸும் கோவிட் டெஸ்ட் எடுக்க போறாங்க. கோவிட்லாம் எடுக்காதீங்க, அவனோட லங்ஸ் ரொம்பவுமே டேமேஜா இருக்கு, சீக்கிரமா அவனை செஸ்ட் எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவனை செக் பண்ணும்போது அவனோட ரிப்ஸ் எல்லாமே உடைஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். இதனாலதான் இந்த ரிப்ஸ் எல்லாம் அவனோட லங்ஸ்ல குத்தி பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்கும். அப்ப கூட அந்த நர்ஸ் ஒழுங்கா கேர் எடுத்துக்காதனால, நான் ஒரு டாக்டர் தான், தயவு செஞ்சு இவனை செஸ்ட் எக்ஸ்ரேக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்க டாக்டர் ஓகே, ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் இல்லையே அப்படின்ற மாதிரி அசால்ட்டா அந்த நர்ஸும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு டாக்டர் வேகமா வராரு. இவரை பார்த்ததுமே அந்த டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது இவர் உண்மையாவே டாக்டர் தான். இந்த டாக்டர் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவரும் வந்திருப்பாரு.